ரைட். இப்ப அவதானிங்க, அருண் வருண் லாப நட்டங்களை 3-2 என பயிரும் மோட்டார் வாகன உதிரிப்பாக இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் பங்குடைமை வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ரைட். இவனும் செய்யறானோ மோட்டார் வாகனம் வாங்கி விற்கிற என்ன ஒரு பிசினஸ் ஒரு பார்ட்னர்ஷிப்பா செய்யறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பங்குடைமை எதுக்கு மிக பொருத்தம்னு சொல்லுங்க பாப்போம். எந்த தொழிலுக்கு? யாராவது ஒரு ஆள்? இல்ஹா முகமது. அப்படி ஒருத்தர் இல்லையே தெரிஞ்சாக்கள் யார் சார் இருக்கா? இந்த சிலவுல யார் சார்? இல்ஹாம் சார் இல்லையே? பைசல் இல்ல சார். நான் சொன்ன ஏற்கனவே பேர் சும்மா பேசாம வந்து வேறையும் இது ரிக்வெஸ்ட் ஏற்றுக்கொள்ளலாம். ரைட், ஓகே. பங்குடைமைக்கு என்ன தொழில் பொருத்தம்? யார் சரி? கண்ணிய தொழில் சென்ன மறந்துட்டா. கண்ணிய தொழில் சொல்லு. நாங்க எதை கண்ணிய தொழில் சொல்ல நாங்க உலகத்துல சொல்லுங்களே. கண்ணிய தொழில் எது? வைத்தியம், சட்டம், வைத்தியத்துறை, சட்டம், அந்த ஆசிரியர் சேவை, அதுகள் தான் வந்து கண்ணிய தொழில் இல்லையா? அதுகளுக்கு தான் பொருத்தம் பங்குடைமை. ரைட். அதாவது தெரிஞ்சுக்கணுமே, சில நேரம் பிசினஸ் உள்ள கூட கேள்வியா வரலாம். பங்குடைமை வியாபாரத்தில் ஈடுபட்டனர். 1/4/2019 விற்பனை முகாமையாளரான சரண், நல்லா பார்த்துக்கொள்ளணும், இவன் ஆல்ரெடி யாரா வேலை செய்யறான்டா, அவனோட ஷாப்ல பார்ட்னர்ஷிப்ல முகாமையாளரா வேலை செய்யறவன் பங்காளராக இணைத்துக் கொள்ளப்படுறான் என்பவரை பங்காளராக இணைத்துக் கொண்டனர் 2019 4/1. நம்ம எப்படி நாங்க 2020 3/32 கணக்கு செய்யற, அதனால இப்ப ஆரம்பத்துல இவனும் சேர்ந்திருக்கான். பங்காளர் ஆரம்பத்தை சேரவும் மேலும் இறுதியில சேரவும் மேலும், ஆரம்பத்துல விலகவும் மேலும் இறுதியில விலகவும் மேலும். நாங்க எகைன் ஆரம்பத்தை சேர கணக்கு கொண்டு தான் செய்யறோம். ரைட். புதிய லாப நட்ட பயிர் வீதம் 3-2 கொண்டாகும். சரண் தனது மூலதன பங்காக 1,60,60,000 ரூபாயை கொண்டு வந்தார். அப்ப மூலதனமா 1,60,60,000 கொண்டு வரார். அவரது இணைப்பின் பின் பங்குடைமை ஒப்பந்தம் பின் வருமாறு. எனவே அவன் கொண்டு வர 1,60,60,000 என்ன கணக்குல வரணும்? அது மூலதனமா 1,60,60,000 கொண்டு வர எங்க வரணும்? மூலதன கணக்குல. பங்காளர் மூலதன கணக்குல கொண்டு போய் அவன் கணக்குல செலவு வைங்க. மூலதனம். சரண் கணக்குல செலவு வைங்க. அவன் கொண்டு வர கேஷ. ரைட். கேஷ் அவன் கொண்டு வர 1,60,60,000 ரூபாயே. ரைட். சரியா? வச்சுட்டீங்களா? மூலதன கணக்குல அவன் நேரம் வைங்க. ரைட். நன்மதிப்பு 3,60,60,000 ரூபாய். 60,000 ரூபாவாக மதிப்பிடப்பட்டது. நன்மதிப்பு தொடர்பான சீராக்கங்கள் யாவும் மூலதன கணக்கினூடாக என்ன செய்யப்படும்? மேற்கொள்ளப்படும். ரைட். என்ன சொல்லுங்க, ரூல்ஸ் என்ன? நன்மதிப்புக்கு ரூல்ஸ் என்ன? பழைய வீதப்படி எங்க வைக்கணும்? செலவுல புதிய வீதப்படி வரவு. பழைய வீதம் இருக்கு 3-2. பழைய வீதம் இருக்கு 3-2 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு இடத்துல. புதிய வீதம் 3-2 கொண்டு. சரியா? ரைட். அப்ப பழைய வீதப்படி 3-2 பிரிங்கோ செலவு வைக்கிறதுக்கு குட்வில்ல அருண் வரணும். 3,60,60,000 5ஆல பிரிங்கோ. பிரிச்சா எவ்வளவு வருது? 36,72 வரும் ஒரு பங்குக்கு. அப்ப 3 பங்குக்கு எவ்வளவு வரும் பாருங்க குயிக்கா. இருநூத்தி 144 144. ஓகே. செலவு வச்சு புதிய வீதம் புதிய வீதம் கொண்டு 3,60,000 எத்தனால பிரிக்கணும்? அப்ப 6ஆல பிரிச்சு 1வது ஆளுக்கு 3 பங்கு 18. 18 1,00,000. அடுத்த ஆள்ட 2 பங்கு 1,20,000. அடுத்த ஆள்ட 1 பங்கு 60,000. சரியா? சரிதானே? பழைய வீதப்படி 3-2 செலவு வச்சிட்டோம். புதிய வீதப்படி 3-2 கொண்டு சொல்லி வர வைக்கும். அதான் ரூல்ஸ். சேர்ந்தாலும் விலகினாலும் ரூல்ஸ் பழைய வீதம் ஏற்கனவே உள்ள வீதப்படி செலவு வச்சு புதிய வீதப்படி வர வைக்கும் நன்மதிப்பு. ஓகேயா? ரைட்.
அதுக்கு பின்னால சொல்றான் சரணுக்கு சம்பளமாக மாதாந்தம் சரண் புதுசா சேர்றாள் 10,000 ரூபாவும் ஏனைய பங்காளர்களுக்கு மாதாந்தம் 5,000 ரூபாவும் செலுத்த இணங்கப்பட்டது. சரணுக்கு மாசம் 10,000 ரூபாய் படி, அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 1,20,000 ரூபாய். அடுத்த 5,000 ரூபாய் படி 60,000 ரூபாய். ரைட், வைங்கோ. சரணுக்கு பயிர் கணக்குல வைக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு பயிர் கணக்கு போங்க. பயிர் கணக்குல சம்பளம், சரியா? ரைட், சம்பளம் பெஸ்டாக்களுக்கு 60 அவங்க 2 பேருக்கு 60, சரணுக்கு மட்டும் ஒன்று 20. ஏற்கனவே போட்ட கணக்குல உள்ளதை போட்டிருக்கேன். ரைட், சரணுக்கு ஒன்று 20, மற்ற 2 பேருக்கும் அருணுக்கும் வந்து 60 போடுங்க. சரியா? பயிர் கணக்குல வரவு வச்சு என்ன கணக்குல செலவு வைக்கணும்? சம்பளத்தை நடைமுறை கணக்குல. அப்ப 60 அடுத்த ஆள கணக்குல, சரண கணக்குல 120. சரணுக்கு மட்டும் 120. சரியா? ரைட், அப்படித்தானே சொல்லியிருக்கு. சரணுக்கு சம்பளம் மாதாந்தம் 10,000 ரூபாய், மற்ற 2 பேருக்கு மாசம் 5,000 ரூபாய். எனவே சரணுக்கு 1,20,000, அடுத்தாக்களுக்கு 60,000. இரட்டை பதிவு என்ன? நடைமுறை கணக்கு, பங்காளர் நடைமுறை கணக்கு செலவு, லாப நட்ட பயிர் கணக்கு வரவு. அதான் இரட்டை பதிவு. ஓகே. பங்காளர் மூலதனத்துக்கு 10% வட்டி வழங்கப்படும். அப்ப நாங்க அவன் ஃபெஸ்டிக்கே சேர்றத சுட்டி அவனுக்கும் மூலதன வட்டி கிடைச்சும். யாருக்கும்? புதுசா சேர்றவனுக்கும். ஏன்னா அவன் மூலதனம் இந்த வருஷம் ஃபுல்லா இருக்கு. அவன் கடைசியில சேருவானா இருந்தால், பங்குடைமையில இறுதியில சேருவானா இருந்தால் அவனுக்கு மூலதன வட்டி கிடைச்சாது. ஏன் கிடைச்சாது மூலதன வட்டி? அவனுக்கு இறுதியில சேர்ந்தா அடுத்த வருஷத்துல இருந்து அவனுக்கு வட்டி கிடைச்ச போகுது இல்லையா? இந்த வருஷ கணக்குல அவனுக்கு வட்டி வர மாட்டாது. ஓகே, ரைட். சோ சரியா? ரைட், மூலதன வட்டிக்கு இப்ப அவசரமா மூலதன கணக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அவனோட ஆரம் மீதியும் போடுங்க. மூலதன கணக்குல ஆரம் மீதியை போடுங்க. நாங்க பாப்போம் மூலதன கணக்கு ஆரம் மீதி எவ்வளவு இருக்குண்டு. அருணுக்கு இருக்கு ஆரம்ப மீதி 3 லட்சம், வருணுக்கு இருக்கு ஆரம்ப மீதி 2 லட்சம். சரி, மூலதன கணக்கு நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கே மூலதன கணக்கை அட்ஜஸ்ட் பண்ணணும். காரணம் அவனுக்கு மூலதன வட்டி பாக்குறதுக்காக. விளங்குதா? 3 பேருக்கு மூலதன வட்டி பார்ப்பதற்காக ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்க என்ன செய்யணும்னா மூலதன கணக்கை அட்ஜஸ்ட் பண்ணணும். அவன் ஃபர்ஸ்ட்டுக்கு சேர்றதை சுட்டி லாஸ்ட்டுக்கு சேர்ந்தா நாங்க மூலதன கணக்கை ஃபர்ஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏண்டா லாஸ்ட்டுக்கு சேர்ந்தால் ஆரம்பத்துல இருக்கு அந்த 2 பேருக்கு மட்டும்தான் மூலதன வட்டி இந்த வருஷம் கூடுபடும். சேர்றவனுக்கு இந்த வருஷம் வட்டி வராது. இந்த வருஷம் கடைசி அன்னைக்கு சேர்ந்தால் அடுத்த வருஷத்துல இருந்து அவனுக்கு வட்டி. சரியா? ரைட். எனவே பங்காளர் மூலதன கணக்குல அருணுக்கும் வருணுக்கும் ஆரம்ப மீதி போடுங்க. 3 லட்சமும் 2 லட்சமும் ஆரம்ப மீதி போடுங்க. 3 லட்சமும் 2 லட்சம். சரியா? ரைட். இப்ப சரியா? பேலன்ஸ் பண்ணுங்க கணக்க குயிக்கா. 3 16 3 44 1 60. ரைட். அப்புறம் கால கொண்டு போடுங்க அந்த பேலன்ஸ். 1 60 3 44 3 16. சரி, அப்ப கரெக்ட் ஃபார்வர்ட் வரும் கொண்டு சென்றது. 3 16ல 180 கழிங்கோ. சரியா? 136. ஓ 136. அடுத்தது 120 கழிச்சா 200. சார் 5,16,000 எல்லாம் கழிக்கணும். ஹலோ யாரு சார்? 5,16,000 தான் கழிக்கணுமே சார். 3 லட்சமும் 2,16,000 ஆரம்ப மீதி. சொல்லுங்க ரசாத், சொல்லுங்க. இந்த யாரு இவன் அர்க்கம் என்ன விஷயம்? சார் 5,16,000 தான் கழிக்கணுமே சார். சாரி 5,16,000. எனக்கு 3,16,000 போடப்பட்டிருக்கு. தவறா? 5,16,000. 5,16,000ல கழிச்சா
எவ்வளவு வரும் 336. 336. 336. ஓகே ஓகே. 6. அதுக்கப்புறம் அடுத்தக்கு எவ்வளவு பேலன்ஸ் வருது? 224. 24. ஓ அதுக்கு அடுத்து 100. ரைட். வட்டி பாருங்க இப்ப அவசரமா 10 வீதம். 10 வீதமே வட்டி சொல்லியிருந்தான். கசத்துல வருதே. ஓ சார் அந்த அளவு யோசிக்கல. இப்பதான் அதை பார்த்தேன். நாங்க மட்டை தட்டி போடுவோமே, இல்லாட்டி கணக்கு குழம்பிடும். இல்ல பிரச்சனை இல்ல, சரியா வரும், செட்டா வரும். ரைட். 33.6 போடுங்க ஒன்னாவது ஆளுக்கு. வட்டி 10 ஃபர்ஸ்ட்டுக்கு நடைமுறை கணக்குல போட்டே போங்க. 33.6. அடுத்து வந்து 22.4. அடுத்தவனுக்கு 10. சரியா? 33.6 22.4 10. அது அப்படியே நடைமுறை கணக்குல செலவு அடுத்து எங்க வரவு வைக்கணும்? பயிர் கணக்குல வரவு வைங்க மூலதன வட்டிய. ஒன்னாவது ஆளுக்கு 33.6. 33.6. அதுக்கப்புறம் 22. 22.4. 22.4 10. அடுத்த 10. ரைட் 10. ஓகே. மூலதன வட்டி சரி. அடுத்த விஷயம் அவதானிங்கோ. சரணு சம்பளம் சரி, மூலதன வட்டி. பங்காளரின் கடனுக்கு 10 வீத வட்டி வழங்கப்படல் வேண்டும். பங்காளர் கடன் கொடுத்திருந்தா 10 வீத வட்டி வழங்கப்படல் வேண்டுமா? யாரு சரி? அவசரமா பரீட்சை மீது போய் பார்க்கணும் யாரு சரி கடன் கொடுத்திருக்காண்டு. பாருங்க, பங்காளர் கடன் யாரு யாரு யாரு? பங்காளர் சம்பளம் அருண் கடன் கொடுத்திருக்கான் நிறுவனத்துக்கு 1 லட்சம். அவனுக்கு வருஷத்துக்கு எத்தனை வீதம் வட்டி? எவ்வளவு அருண் கடனுக்கு? 10 வீதம். அவதானிங்கோ, பங்காளர் யார் சரி கடன் கொடுத்திருந்தால் சட்டத்துல சொல்லியிருக்க 5 வீதம். ஆனா ஒப்பந்தத்துல எழுதி இருக்காங்க 10 வீதம் வட்டி கொடுக்க போறோம் நாங்க. அருண் எப்ப நிறுவனத்துக்கு கடன் கொடுத்திருக்கான்னா 2019 4/1. அப்ப இந்த வருஷம் ஆரம்பிக்க அன்னைக்கே கடன் கொடுத்துட்டான். அப்ப இந்த வருஷம் ஃபுல்லா அவன் கடன் நிறுவனத்துக்கு இருக்குமா இல்லையா? இருக்கும். எனவே அவனுக்கு வட்டி பார்க்கணும் 10 வீதம். வருஷ வட்டி எவ்வளவு வரும்? 10 வீதம் அவனுக்கு 10,000. 10,000 அருண்ட நடைமுறை கணக்குல செலவு வைங்க. அவனுக்கு போக வேண்டியது அது வட்டி, இன்ட்ரெஸ்ட். நான் மாத்தி சரி, இது அவன்ட வட்டியே. ரைட். யார்? அருண். சரியா? அருணுக்கான வட்டி அருண் மோலாதாலே அவனுக்கு போகணும் வந்து வட்டி 10,000. ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க, அடுத்த எங்க வரும்னு சொல்லி யாராவது? நிதி செலவுல வரும். வருமான என்ன கேஸ்டா இது? பங்காளர், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முந்தைய சொல்லித்தந்தேன் ஆரம்பத்திலேயே. பங்காளர் நிறுவனத்துக்கு கடன் கொடுத்து வட்டி கொடுக்கா இருந்தால் அது பகிர்வுல வர விஷயம் இல்ல, நிறுவனத்து செலவு. பேங்க்ல கடன் எடுத்து எப்படி வட்டி கொடுக்கும் அதே மாதிரி தான் பங்காளர்கிட்ட கடன் எடுத்தாலும் நிறுவனம் வட்டி கொடுக்கணும். எனவே நிறுவனத்துக்கு அது ஒரு செலவு என்றாலும் அதை நிறுவனம் கொடுக்க வேண்டியது பங்காளருக்கு. பங்காளர் எடுக்காம விடுவான். எனவே அவன் நடைமுறை கணக்குல இன்னும் மீதி கூடும். எனவே அவன் நடைமுறை கணக்குல நாங்க செலவு வைக்கிறோம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, பங்காளருக்கு பங்குடைமையிலிருந்து என்ன போக வேண்டி இருந்தாலும் அவ்வளோத்தையும் நாங்க நடைமுறை கணக்குல தான் வைப்போம். எனவே நடைமுறை கணக்குல கொண்டு போய் நாங்க அவன் செலவு வச்சோம். அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. அது அவனுக்கு போக வேண்டிய பங்கு சுட்டி. இது ஒரு நிறுவனத்துக்கு செலவு, வட்டி என்பது நிறுவனத்துக்கு. எனவே செலவுல போடணும் நீங்க அதை. ரைட், செலவுல போடுங்க வட்டிய. சரியா? எவ்வளவு? 10,000. 10,000. ரைட், செலவுல போடுங்க 10,000. ரைட். அப்ப அதுவும் பார்த்தாச்சு. இப்ப நாளைக்கு ஒப்பந்தம் எல்லாம் முடிஞ்சு, எக்ரிமெண்ட் எல்லாம். ரைட், எக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சு நாங்க இப்ப மேலதிக தகவலுக்கு வருவோம். சரியா? பின்வரும் மேலதிக தகவல்கள் கருத்தில் கொள்க. 31/3/2020 இருந்த இருப்புகளுள் 1 லட்சம் ரூபாய் இருப்பு பழுதடைந்திருந்தன. இதன் தேரக்கூடிய பெறுமதி 60,000 ரூபாய் என எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லா பார்த்துக்கொள்ளணும். 31/3/2020 இருந்த இருப்புகளுக்குள், அப்ப இருப்பு இது இல்ல. 31/3/2020 ஏதோ ஒரு தொகை இருப்பு ஒன்று இருக்கு. அந்த இருப்புகளுக்குள்ள 1 லட்சம் பெறுமதியான இருப்பு பழுதாகி இருக்காம். அது 60,000 விற்கலுமா? அப்படின்னா என்ன நடப்பு? அங்க எவ்வளவு இருப்பு பதிவளிப்பு நட்டம் வரப்போகுது? 40,000. 40,000 உங்களுக்கு இல்லமா போகுது இல்லையா? 1 லட்சம் பெறுமதியான 60,000 கொடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு இருப்பு பதிவளிப்பு நட்டம் 40,000 வரப்போகுது. ரைட், ஓகே.
இப்ப நீங்க என்ன செய்யணும்டா உங்களோட செலவுல கொணப்ப இருப்பு பல்வழிப்பு நட்டம் 40,000 போடுங்க. சரியா? இருப்பு பதிவளிப்பு நட்டம் சரியா 40,000 போட்டுட்டு இப்ப போங்க உங்களோட இருப்பிட பெறுமதி அப்ப எவ்வளவால குறையணும்? இறுதி இருப்பிட பெறுமதி அவதானிங்கோ இருப்பின் கிரயம் தேறிய தேரத்தக்க பெறுமதி என்பவற்றுள்ள எதை எடுக்கணும்? நீங்க ஆக குறைஞ்ச பெறுமதியத்தை எங்க கொண்டு போய் போடணும்? நீங்க நடைமுறை சொத்துல விளங்குதா? இப்ப நீங்க பரீட்சை மீதிக்கு வாங்க. உங்களோட பரீட்சை மீதுல தொக்கு 31/3/2020 உங்களோட இறுதி இருப்ப பரீட்சை மீதுல தந்திருக்கான். உங்களோட தொக்கு இருக்கு, அதுல கிரயம் வந்து 2 லட்சம். இப்ப எனக்கு செல்லுங்கோ இந்த 2 லட்சம் பெறுமதியான இறுதி இருப்புட என்ஆர்வி எவ்வளவு? தேறிய தேரத்தக்க பெறுமதி எவ்வளவுன்னு சொல்லுங்க. நெட் ரியலைசபிள் வேல்யூ எவ்வளவு? 1,60,000. 160. ஏதாவது 40,000 பெறுமதி குறைஞ்சிட்டு. அப்ப உண்மையா நீங்க விற்பனை கிரயங்கான இடத்துல எப்பவுமே கிரயத்தை தானே போடுற. அது பிரச்சனை இல்லை. அது பெறுமதி கூடினோ குறைஞ்சோ விற்பனை கிரயங்கானதுக்கு நீங்க கிரயத்தை போட்டுதான் விற்பனை கிரயம் செய்வீங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனா நடைமுறை சொத்துல காட்டிய நேரம் கிரயம் தேறிய தேரத்தக்க பெறுமதி என்பவற்றுள்ள குறைஞ்சதை தான் காட்டணும். உங்களோட கிரயம் இருக்கு 2 லட்சம், அதுல பெறுமதி 40,000 குறைஞ்சி தேறிய தேரத்தக்க பெறுமதி எவ்வளவா போகுது? 1,60,000 போகுது. எனவே நடைமுறை சொத்துல கொண்டு போய் போடுங்க. இருப்பிட பெறுமதி 160. சரியா போட்டீங்களா? சில நேரம் நீங்க இப்ப யோசிப்பீங்க 1 லட்சம் எல்லாம் வந்துச்சு அதெல்லாம் சம்பந்தப்படுத்தவே இல்லையே. நல்லா பாருங்க, உங்கள்ட்ட இருக்கு 2 லட்சம் பெறுமதியான இருப்பு, அதுல 1 லட்சம் பெறுமதியான இருப்புக்கு எந்த டேமேஜும் இல்லை. அது அப்படியே இருக்க அது ஒரு அரைவாசி 1 லட்சம் பெறுமதி. அந்த 1 லட்சம் பெறுமதியான பெறுமதியில ஒரு 40,000 ரூபாய் குறையுது. அப்ப அங்கினே இருந்து அந்த 1 லட்சத்துக்குள்ள இருந்து உங்களோட கைக்கு எடுக்கலும் 60 தான். ஏற்கனவே உள்ள 1 லட்சம் பழுது இல்லாம இருக்கு. மத்த 1 லட்சம் பெறுமதியானதுக்குள்ள இருந்து 60 எடுக்கலும். அப்ப உங்களோட கைக்கு மொத்தமா 1 லட்சம் 60 தான் கைக்கு கிடைச்சும். விளங்கினா? 1 லட்சம் பெறுமதியானதுக்குள்ள ஒரு 40,000 ரூபாய் பதிவளிப்பு நட்டம் கொண்டு வருது. அதை நாங்க கணக்குல காட்டினோம். ரைட். தேய்மானம் நேர்கோட்டு முறையில் 10% மேற்கொள்ளப்படல் வேண்டும். எனவே அவசரமா போங்க தேய்மானத்துக்கு. ரைட். கட்டடத்துக்கு 3 லட்சம் இருக்கு, மோட்டார் வாகனம் இருக்கு 4 லட்சம். எனவே ரெண்டுக்கும் 10% தேய்வு எவ்வளவு? 30-40 இல்லையா? 30-40மே சரிதானே? விளங்குதா? கைங்கோ 30-40 நாங்க டிரெக்டா மொத்தமா தேய்வ செலவுல ஒரே அடிக்கு போடுவோம். தேய்வுன்னு சொல்லியே உடைச்சு போடுவோம். நீங்க உடைச்சு போடுங்க பிரச்சனை. நான் டிரெக்டா போடுவேன் தேய்வுன்னு சொல்லி. சரியா? தேய்வு 2 சேர்ந்து 70. தேய்வு 70 இங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்க? நடைமுறை அல்லா சொத்துல போட போறீங்க. நீங்க நடைமுறை அல்லா சொத்துல நீங்க 3 குளம் அடிச்சு செய்ய தேவையில்லை, 2 குளம் அடிச்சு செஞ்சாலும் போதும். விளங்கினா? நடைமுறை அல்லா சொத்துல தேய்வெல்லாம் கழிச்சு டிரெக்டா கொண்டு வந்து தேறிய பெறுமதியை போட்டாலும் போதும் பங்குடைமையில. நீங்க இங்க எல்லாம் கிரயம் திரண்ட தேய்வு தேறிய பெறுமதி எல்லாம் போட தேவையில்லை பங்குடைமையில. விளங்குதா? டிரெக்டா சொத்துல வெளியே வச்சு கழிச்சு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் கொண்டு வந்து போட்டா போதும். விளங்கினா? ரைட். அப்படி போட்டா போதும். கட்டிடத்துல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, மோட்டார் வாகனத்துல பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு போட்டா போதும். அது நீங்க செஞ்சா சரி. இப்போ உங்களுக்கோ இப்படி செய்யலாம். கட்டிடம் ஏற்கனவே 3 லட்சம் இருக்கு, ஏற்கனவே தேஞ்சிருக்கு 60 தானே? 60. இந்த வருஷத்தை 30 90 பாருங்க. கட்டிடத்துல கிரயம் 300 இருக்கு, ஆல்ரெடி தேஞ்சிருக்கு 60. இந்த வருஷத்தை 30 சேர்த்தா 90 தேஞ்சாச்சு. அப்ப 300ல 90 போனா கட்டிடத்துல முன்கொண்டு வரும் பெறுமதி எவ்வளவு? 210. 210. எனவே கட்டடத்துக்கு போடுங்க 210. ரைட். நெக்ஸ்ட் ஒன் மோட்டார் வாகனம். மோட்டார் வாகனம் 400 இருக்கு,
ஆல்ரெடி 120 தேஞ்சிருக்கு. இந்த வருஷம் 40 தேஞ்சா 160. 160 போனா 400ல 240 முன் கொண்டு வரும் பெறுமதி 240. சரியா? ஓகே. அப்ப தேவை பார்த்தாச்சு. அடுத்தது 31/3/2020 உள்ள கடம்பட்டோர் மீதியில் எதிர்பார்க்கை நட்டங்களுக்கான படி 10 வீதத்தினை சீராக்கு. எதிர்பார்க்கை நட்டங்களுக்கான படியாக 10 வீதம் செய்யட்டுமா அப்படின்னு ஐயக்கடன். ரைட். அப்ப நாங்க போவோம் கடம்பட்டோர் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். வியாபார வருமதி எங்க போடுபட இல்லையா கடம்பட்டோர் வாயிலம்மா ரைட் இருக்குதா இருக்கு. வியாபார வருமதியும் சென்மதியும் ஒரே அடிக்கு போட்டிருக்கேன். அதுல வரவுல வாரது வருமதி, செலவுல வாரது என்ன சென்மதி. இந்த பரீட்சை மீது உங்களுக்கு விளங்குது தானே? வியாபார வருமதி இருக்கு 100, சென்மதி இருக்கு 60. சோ வருமதியை கொண்டு வந்து போடுங்க நடைமுறை சொத்துல 100. சரியா? வியாபார வருமதி நடைமுறை சொத்துல போடுங்க 100. சரியா? 100ல 10 வீதம் எவ்வளவு கழிக்கணும்? 10,000 கழிங்க. சரியா? சரி, 10,000 கழிச்சு அடுத்த குளத்துல போடுங்க 90,000 சொல்லி. ரைட். சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்த ஸ்டெப் வருமான கூட்டுல போடணும். அதுக்கப்புறம் நீங்க வருமான கூட்டுல போடுறதுக்கு பரீட்சை மீதுல உள்ள ஏற்கனவே உள்ள ஐய கடனை பார்க்கணும். அதாவது எதிர்பார்க்கை நட்டங்களுக்கான படியை. ஆல்ரெடி எதிர்பார்க்கை நட்டங்களுக்கான படி எவ்வளவு இருக்கு? 20,000. இந்த கீழே ஆக கீழே இருக்கு லாஸ்டா 20,000 இருக்கா? எதிர்பார்க்கை படி 20 இருக்கு ஆக கீழே. ஆனா உங்களுக்கு வந்த 10. அப்ப உங்களோட ஏற்பாடு மிகையா குறையா? மிகை. பரீட்சை மீதுல இருக்கு 20, உங்களுக்கு வந்த 10. அப்ப உங்களோட ஏற்பாடு மிகை. மிகை வந்தால் விநியோக செலவுல என்ன செஞ்சு கொள்ளணும்? கழிச்சு கொள்ளணும் இல்லையா? அப்ப நீங்க சில விநியோக செலவு வேறையா கழிக்க தெளிங்க கழிச்சு காட்டும் அந்த 10,000. சரியா? ரைட். உங்களோட செலவுல நாங்க அப்படி வேற வேறையா செலவு போடி இல்லையே, 10,000 கழிச்சு காட்டுங்க. சரியா? ரைட். ஐயை போட்டுக்கொள்ளுங்க. ஐய கடன் இந்த எதிர்பார்க்க நட்டங்களுக்கான படிமிகை. ஓகே. 31/3/2020 நிர்வாக செலவு 60,000 அட்டுருவாக இருந்தது. அப்ப அட்டுரு நிர்வாக செலவு 60,000 இருக்காம். அதை எங்க போடணும்? நடைமுறை பொறுப்புல இல்லையா? அட்டுரு நிர்வாக செலவு நடைமுறை பொறுப்புல போடுங்க. அட்டுரு. சரியா? அட்டுரு நிர்வாக செலவு இருக்கு எவ்வளவு? 60,000 போடுங்க பொறுப்புல. சரியா? போட்டீங்களா? போட்டுட்டு ஏற்கனவே உள்ள நிர்வாக செலவோட அந்த 60,000 என்ன செஞ்சு சொல்லணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. ஏற்கனவே நிர்வாக செலவு இருக்கு 1,00,000. இப்ப அட்டுரு வந்திருக்கு 60,000. ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு போடணும் நிர்வாக செலவு? 160. எனவே செலவுல போடுங்க நிர்வாக செலவுன்னு போடுங்க 160. நிர்வாக செலவு போடுங்க 160. சரியா? ரைட். செலவுல வேற நொண்டு இருக்கு போல நினைக்கிறேன். 10 மினிட்ஸ் தான் இருக்கு அதுக்கு இடையில. ரைட். இன்னொரு செம்மையாக்கள் இருக்கு பாருங்க. 31/3/2020 முடிவுற்ற ஆண்டுக்கான ரைட் இல்ல காப்புறுதி என்பதில் அடுத்த ஆண்டுக்கு செலுத்தப்பட்ட 25,000 ரூபாய் உள்ளடங்கியுள்ளது. உங்களோட காப்புறுதியில இருக்கு அடுத்த ஆண்டுக்கு செலுத்தப்பட்ட 25. அப்ப முற்பணமா செலுத்தின எங்க வரும்? முற்பண காப்புறுதி நடைமுறை சொத்துல போடுங்க. முற்பண காப்புறுதி 25,000 நடைமுறை சொத்துல போடுங்க. போட்டு போங்க காப்புறுதிக்கு. காப்புறுதி எவ்வளவு இருக்கு உங்களோட கணக்குல இருக்கு? காப்புறுதி இருக்கு வந்து 45. 25 முற்பணம்டா உண்மை அந்த வருஷத்துக்கானது எவ்வளவு காப்புறுதி? 20 போடுங்க 20,000. ரைட். காப்புறுதி. ரைட். உங்களோட செம்மையாக்கல் முடிஞ்சு. சரியா? ஒப்பந்தமும் முடிஞ்சு. இப்ப நாங்க பரீட்சை மீதிக்கும் உடுபட்டது மட்டும் தடப்படன்னு பார்த்து போடுவோம். பங்காளர் மூலதன கணக்கு ஆரம்ப மீதியை போட்டீங்க.
பங்காளர் நடைமுறை கணக்கு ஆறாம் மீதி அருண்ட 40 வருண்ட வரவுல இருக்கு 20 பாருங்க அருண்ட செலவுல 40 வருண்ட வரவுல 20 ரைட் நடைமுறை கணக்கு போங்க பங்காளர் நடைமுறை கணக்கு போய் அருண்ட செலவுல 40ம் வருண்ட வரவுல 20மே சரியா ரைட் அருண்ட செலவுல இருக்கு 40,000 வருண்ட வரவுல இருக்கு 20,000 போடுங்க ரைட் அத போட்டாச்சு ஓகே நெக்ஸ்ட் ஒன் கட்டிடம் பார்த்தாச்சு தேய்வேலம் பார்த்தாச்சு வியாபார வருமதி போட்டாச்சு சென்மதி இருக்கு 60,000 நடைமுறை பொறுப்புல கொண்டு போய் போடுங்க வியாபார சென்மதி நடைமுறை பொறுப்புல 60,000 ரைட் போடுங்க சரியா வியாபார சென்மதி நடைமுறை பொறுப்புல 60,000 தொக்கு பார்த்துட்டோம் விற்பனை விநியோக செலவு இருக்கு 60,000 போடுங்க விநியோக செலவு இருக்கு செலவுல போடுங்க 60,000 விநியோக செலவு 60,000 செலவுல ரைட் நிர்வாக செலவு ஏற்கனவே செஞ்சிட்டோமே நிர்வாக செலவு அட்ஜஸ்ட்மென்ட் வந்தே 1,60,000 சேர்த்து போட்டோம் நிதி கிரயம் நிதி செலவு இருக்கு 20,000 போடுங்க செலவுல போடுங்க நிதி செலவு இருக்கு 20,000 சரியா ரைட் நெக்ஸ்ட் ஒன் அருண்ட கடன் எங்க காட்டுவீங்க வட்டி பார்த்தாச்சு அருண்ட கடன் எங்க போடுவீங்க அருண் நிறுவனத்துக்கு தந்த கடன் என்ன வரும் அருணுக்கு வட்டி போட்டீங்க செலவா அது அவனுக்கு போச்சு அருண்ட கடன் 1,00,000 அவன் தந்த எங்க போடுவீங்க அது நிறுவனத்துக்கு என்ன வரும் வங்கியில இருந்து கடன் எடுத்தா எங்க போடுவீங்க நிதிநிலைமை கூட்டுல அத நிதிநிலைமை கூட்டுல எங்க போடுவீங்க வங்கியில இருந்து கடன் எடுத்தா நடைமுறை அல்லா பொறுப்புல அந்த மாதிரி அருண்ட கடன் எடுத்தாலும் அது நடைமுறை அல்லா பொறுப்பு தான் நடைமுறை அல்லா பொறுப்புல போடுங்க அருண் கடன் சரியா எவ்வளவு வஞ்சி 1,00,000 சரியா நடைமுறை அல்லா பொறுப்புல வருங்க அருண் கடன் 1,00,000 அருண் கடன் 1,00,000 நடைமுறை அல்லா பொறுப்புல ரைட் அதுக்கு பிறகு நிர்வாக செலவு சரி காசும் காசுக்கு சமனானவையும் நடைமுறை சொத்துல போடுங்க அது எவ்வளவுன்னு பாறுபாடு இல்லை காசும் காசுக்கு சமனானவை 5,65,000 ரூபாய் நடைமுறை சொத்துல காசும் காசுக்கு சமனானவைகளும் 5,65,000 ரூபாய் 5,65,000 ரைட் அப்புறம் விற்பனை ஆக மேல போடுங்க 1,200 12 லட்சம் விற்பனை 1,200 சரியா அதுக்கு கீழே இந்த கணக்குல விற்பனை கிரயம் செஞ்சு தந்திருக்கிறான் விற்பனை கிரயம் 400 விற்பனை கிரயம் 400 அப்படியே டிரெக்டா கழிச்சு விட்டா சரி விற்பனையில இருந்து விற்பனை கிரயம் 400 சரியா ரைட் அடுத்தது இருக்கு காப்புறுதி செஞ்சிட்டோமே பங்காளர் சம்பளம் பங்காளர்கள் சம்பளம் அடுத்து இருக்காங்க சரண் 20,000 அருண் 30,000 எங்க வரும் சம்பளம் அடுத்தது நடைமுறை கணக்குல செலவு நடைமுறை கணக்குல வரவுல சம்பளம் அடுத்ததே அவங்களோட வரதுக்கான சம்பளம் எவ்வளவுன்னு ஆல்ரெடி போட்டோம் செலவுல அதுக்கப்புறம் அதை எடுக்க நேரம் அது பற்று எடுத்து இருக்காங்க பங்காளர் சம்பளம் 20,000 எடுத்த சம்பளம் தான் பரிச்சயம் இதுல வருமே ரைட் ஓகே எனவே நடைமுறை கணக்குல கொண்டு போய் வரவு வைங்கோ அருணுக்கும் சரணுக்கும் சரியா சரண் எடுத்திருக்கிறான் 20,000 அருண் எடுத்திருக்க 30,000 அருண் 30 சரண் 20 அருண் 30 salary எடுத்திருக்கிறான் சரண் எடுத்திருக்கா 3வது ஆளு 20 ரைட் அடுத்த விஷயம் காப்புரிச பங்காள சம்பளம் சரண் மூலதனமா கொண்டு வந்த காசு 1,60,000 டெஸ்டுக்கே போட்டா தானே நாங்க அதை மூலதன செலவு வச்சிருக்கோமே சரியா ரைட் எதிர்பார்க்கிறதுக்கான படி செஞ்சிட்டோம் தட்ஸ் ஆல் ஓகே இப்ப குயிக்கா வாங்கோ 1,200 400 போனா மொத்த லாபம் போடுங்க 800 வருமான கூட்டுக்கு ரைட் மொத்த லாபம் 800 போடுங்க செலவெல்லாம் கூட்டுங்க 10 40
70 50 20 60 20 செலவெல்லாம் கூட்டினா 370. செலவெல்லாம் கூட்டி போடுங்க 370. சரியா? சோ அப்ப நீங்க 370 கழிக்கணும் 800ல இருந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும் 430 தேறிய லாபம். சரியா? 430 தேறிய லாபம். அதே 430 கொண்டு வந்து போடுங்க. சரியா? தேறிய லாபம் 430. குயிக் பண்ணுங்க, நான் கூட்டினது அப்படியே கூட்டி போடுங்க. சரிதானே? நானும் 370 தானே செலவு? ஓவா செலவு 370 தான். 430 தான் தேறிய லாபம். அதுல இருந்து நீங்க பகிர்றதுக்கு மூலதன வட்டியை கழிக்கணும். மூலதன வட்டி வந்து 33.6 பிளஸ் 22.4 பிளஸ் 10. சரியா? மூலதன வட்டி 66 கழிப்படும். அதுக்கு பிறகு 240 வந்து சம்பளம் கழிப்படும். சரியா? சம்பளத்தை கூட்டினா 240, இது 66. ரைட்? சோ அப்ப பேலன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. சரியா? 430ல எவ்வளவு கழிப்படும்? 240 66 306. அப்ப 124 மிச்சம். 124 பிரிக்கணும் 6க்கு. தசத்தெல்லாம் வரப்போகுது. பிரிச்சு 1வது ஆளுக்கு 3 பங்கு 62 கொடுங்க 1வது ஆளுக்கு. சரியா? அடுத்தவருக்கு வந்து 2 பங்கு 41 கொடுங்க. அடுத்தவருக்கு 21 கொடுங்க. சரிதானே? அப்ப டோட்டல் வந்து 60 100 124. கீழே அது பிறகு நில்லுன்னு போட்டுக்கோங்களே. சரியா பிரிச்சது? 240 பிரிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு பிரிச்சே தந்திருக்கேன் இல்லையா? தசத்துல வந்து தசத்தை மட்டும் தட்டி எடுத்துக்கு 1 நிமிஷம் தான் இருக்கு. எனவே இப்ப பயிர் லாபத்தை எங்க மாத்தணும்? நடைமுறை கணக்குக்கு. நடைமுறை கணக்குல ஒண்ணு போய் செலவு வைங்க. பயிர் லாபம் 62 41 21. சரியா? பயிர் லாபம் 62 41 22 21 21 21 42 சொன்னேன். 42 41 சார். 42 41 41 41 ரைட் 41. நான் மட்டம் தட்டி எடுத்தேன். நீங்க வந்தவங்களுக்கு மட்டம் தட்டி எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப நீங்க என்ன செய்யணும்டா? இத கூட்டி, என்ன டைம் முடிய போகுது, இதை கூட்டி பேலன்ஸ் வாரத்தை